ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எம்மியான டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு வந்து இப்போ காரக்குழம்புலாம் வைப்போம். அதே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் பண்ணி பாருங்கள். இது சோறுக்காகட்டும், நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதில் தாளிப்புக்காக போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன். முழு பூண்டில் 1/4 கிலோ பூண்டு உரித்து அதில் வந்து ஒரு 20 பல் பூண்டு தனியாக எடுத்து மீதியாக இது எண்ணெயில் வதக்க விடுங்க. கரியாமல் பார்த்துக்கோங்க. அது எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இதிலே நல்லா வெந்து வந்துடணும். அப்போ தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக கூட வரும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரை வதக்கி விட்டுக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இதை மாதிரி பண்ணுறப்பவே நல்ல ப்ரௌனாக வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நான் அரைச்சி போட்டிருக்கிறேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு மசாலா நம்ம இதில் போடல, எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இதில் போடுறதுக்கான மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. நான் கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால வறுத்து அரைக்கிறப்போ இதிலே போட்டேன். பொடியாக இருந்தால் நீங்கள் மசாலாவோடு சேர்த்து போட்டுக்கோங்க. காரத்துக்கு 3 வரமிளகா தான் போட்டிருக்கிறேன். 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி பல் பூண்டையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. புளியும் கொஞ்சமாக புளியும் போட்டு இதோடு சேர்த்து புளி நம்ம தேவையான புளி இதிலே போட்டுருங்க. நம்ம அரைக்கிறப்பவும் சேர்த்து மிக்ஸ் ஆகி அரைக்கிறதுக்கு இதில் போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை. இதுதான் மசாலா. நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதமாக நல்லா வதக்கி இந்த மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பூண்டுலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கல, அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மாதிரி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டு மசாலா எல்லாமே நம்ம போட்டாச்சு. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். கொஞ்சம் அதில் நம்ம பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கூட கொடுக்கும். கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி மூடி வச்சுக்கோங்க. நல்லா வந்து அதில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. சர்க்கரை இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த புளிப்பு காரம் கொஞ்சமாக லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இந்த பூண்டு குழம்புக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அருமையான பூண்டு குழம்பு தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சோறுக்கு வச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.